அன்பியங்களின் ஆண்டு விழா. அன்பால் கடந்த வருடத்தை ஆண்ட விழா. இறை அருளால் கடந்த வருடத்தை நிரப்பியதின் ஒரு கொண்டாட்ட விழா. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி அன்பிலும் இறை உறவிலும் பகிர்விலும் சிறந்து விளங்கினார்களோ அதே போல தங்களையும் வடிவமைத்துக் கொள்வதற்காக அன்பியம் என்கிற அமைப்பு பங்கு தந்தையர்களால் ஒவ்வொரு பங்கு தளத்திலும் உருவாக்கப்படுகிறது. அந்த வகையில் தஞ்சாவூர் மறைமாவட்டம் மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை பங்கு ஆலயத்திலே 14 அன்பியங்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த 14 அன்பியங்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது ஆயினும் இதன் நோக்கம் என்னவோ ஒன்றுதான். தொடக்க கால கிறிஸ்தவ குடும்பங்களைப் போல அன்பிலும் இறை உறவிலும் ஜெபித்தலிலும் பகிர்தலிலும் இணைந்திருப்பதுதான் இதன் நோக்கம். அந்த வகையில் அன்பியங்களின் ஆண்டு விழா மிக விமரிசையாக நம்முடைய மணமேல்குடி தூய ஆரோக்கிய அன்னை ஆலயத்திலே நடைபெற்றது. கிளை பங்குகளான உசிலாங்காடு, அந்தோணியார்புரம், ராஜாத்தோப்பு, மணமேல்குடி, பத்தக்காடு, கிருஷ்ணாஜிப்பட்டினம் போன்ற இடங்களிலிருந்து அத்தனை பேர் கூடி வந்திருந்தனர் இந்த கொண்டாட்டத்திற்காக. அனைத்து கிளை பங்குகளிலிருந்தும் ஊர் பெரியவர்கள் முறையாக அழைக்கப்பட்டிருந்தனர். அத்தனை பேருடைய ஒத்துழைப்புடன் இந்த ஆண்டு விழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து பெண்களால் நிர்வகிக்கப்படுகிற இந்த அன்பியம் அன்னை மரியை போல இந்த குட்டி திருச்சபையை வழிநடத்துகிறது என்பதில் எந்த அளவிலும் சந்தேகமே இல்லை. விழாவின் முக்கிய நிகழ்வாக திருப்பலியும் அதனைத் தொடர்ந்த ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் ஒவ்வொரு அன்பியத்தின் ஆண்டறிக்கையும் வாசிக்கப்பட்டது. குழந்தையேசு அன்பிய ஆண்டறிக்கை. நம் அன்னையின் வாழ்வு 2019-2026 ஆண்டிற்கான ஆண்டறிக்கை. 20-2-2019 அன்று எமது அன்பிய குடும்பமானது விச்சூர் பங்கின் இணை பங்காம் எம் பத்தக்காட்டில் நம் பங்கு தந்தை அனுமதியுடன் நமது உதவி பங்கு தந்தை கே அலெக்சாண்டர் அடிகளார் அவர்கள் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டு அன்பியமானது சீரும் சிறப்புடன் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. என் அன்பிய குடும்பங்கள் உருவாக்கிய பின் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடனும் உதவும் கரங்களாகவும் செயல்படுகின்றோம். எம் 2 அன்பிய மக்களும் ஆலயத்தை சுத்தப்படுத்துவதிலும் பீடம் அலங்கரிப்பதிலும் திருப்பலி ஒப்பு கொடுப்பதிலும் மிக அருமையாக ஆர்வமுடன் பங்கு பெறுகின்றனர். நமது பங்கு தந்தை நம் இறை பக்தியிலும் ஆன்மீகத்திலும் வழிநடத்துவதில் ஆர்வம் காட்டி வருவதில் நாம் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். நம் ஊர் மக்களும் இதற்கு நல்ல ஆக்கமும் ஊக்கமும் தருவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் கிராமத்திற்கு புனித அடைக்கல அன்னை அருள் சகோதரிகள் 5-10-2019 ஆண்டிலிருந்து அன்பியங்களை சந்தித்து அன்பிய கூட்டம் எப்படி நடத்துவது என்பது பற்றி
எடுத்து கூறினார்கள். நமது குழந்தை செல்வங்களுக்கு மரக்கேள்வி வகுப்பும் நடத்தி நடனங்களும் போட்டிகளும் வைத்து பரிசளித்து மகிழ்வித்தார்கள். 15/2/2020 அன்று அன்பியர் பொறுப்பாளர்கள் கூட்டம் விச்சூர் பங்கில் நடைபெற்றது. அதில் தஞ்சை மறைமாவட்ட அன்பியர் செயலர் தந்தை தாமஸ் அடிகளார் அவர்களால் சிறப்பு செய்யப்பட்டது. அக்கூட்டத்திற்கு அன்பியர் பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டோம். மாதாவிற்கு புகழ் சேர்க்கும் விதமாக ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதி மாதாவுக்கு தேர்பவனி எடுப்பதாக முடிவு செய்து இன்று வரை அதை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். மணிமேல்குடியில் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் புதிய பங்காக உதயமாகிய பின் அருள் தந்தை சௌரிமுத்து, அருள் தந்தை கித்தேரிமுத்து, அருள் தந்தையர்கள் அன்பியத்தில் வழிநடத்துவதை பற்றி அறிந்து ஒவ்வொருவர்களையும் அன்பியத்திற்கும் திருப்பலி நிறைவேற்றி அன்பியத்திற்கு உள்ள குடும்பங்கள் அனைத்தும் ஒரே குடும்பங்கள் என்ற முறையில் அன்பிய விருந்து பரிமாறப்பட்டு அதில் மகிழ்வினை கண்டோம். அதன் பின்னர் புதிதாக பொறுப்பேற்றும் நம் பாசமிகு பங்கு தந்தை அருள் திரு ஆரோக்கியசாமி அடிகளார் அவர்களால் அன்பியங்கள் ஒன்றிணைந்து மாதா தேர்பவனி சிறப்பையும் ஞாயிறு திருப்பலியையும் சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம். அக்டோபர் மாதம் நாளும் ஒரு குடும்பத்தில் மாதா சுரூபம் வைத்து ஜெபமாலை சொல்லப்பட்டு அதில் மகிழ்வு கண்டோம். அன்னையின் ஆசிரையும் மாதாவை போல் வேடம் அணிந்து மகிழ்ச்சி கண்டோம். ஒரே குடும்பமாக இணைந்து பொங்கல் வைத்து சமர்ப்பணம் செய்தோம். பங்கு தந்தையும் எங்களோடு செபித்தார்கள். கிறிஸ்து பிறப்பின் போது அன்பிய சார்பாக போட்டிகள் நடைபெற்றது. அதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கலந்து கொண்டு பல பரிசுகளை பெற்றார்கள். இதேபோல் ஒவ்வொரு ஆண்டும் அன்பியங்கள் சீரும் சிறப்புமாக செயல்பட வேண்டி தூதுவரும் துணையாளருமான தூய ஆவியாரவர் துணை செய்து வேண்டி அனைவரும் இறைப்பணி செய்வோம். எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் இறைவனுக்கு நன்றி. பக்தகாடு ஆரோக்கிய மாதா குழந்தை இயேசு அன்பியங்களின் சார்பாக ஆண்டறிக்கை வாசித்த திருமதி குயின் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக நன்றியையும்